இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 2, வான் சிறப்பு. குறள் எண் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மழை பெய்யாவிட்டால் வானவர்களுக்கும் இவ்வுலகில் நடைபெறுகின்ற சிறப்பான திருவிழாவோடு கூடிய பூசையும் நடக்காது என்கிறார். மழை பெய்யாவிட்டால் இந்துக்கள் அவர்களுடைய பண்டிகைகள் இருக்கிறது, முஸ்லிம்கள் அவர்களினுடைய பண்டிகைகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் அவர்களினுடைய பண்டிகைகள் இருக்கின்றன. அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கு சீக்கியர்கள், சமணர்கள் போன்ற பல மதத்தினருடைய பண்டிகைகள் இருக்கின்றன. அவைகளை ஆடிப்பாடி திருவிழாக்கள் கொண்டாட முடியாது என்கிறார். எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டு அந்த அதிகாரத்தில் வான் சிறப்பில் மழை இல்லை என்றால் எதுவுமே நடக்காது, உலகிலே எந்த நிகழ்வும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே வர்றாருன்னா திருவிழாவுக்கு வர்றாரு. அந்த காலத்திலே திருவிழா கொண்டாடிட்டாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவிழா. எல்லா அவர் எந்த மதத்தையும் குறிப்பிடவில்லை. நான் சொல்கிறேன், பல மதங்கள் இப்போது இருக்கின்ற நம் நாட்டில். அந்த மதத்தில் பல பண்டிகைகள் உள்ளன. அந்த பண்டிகைகளை எல்லாம் கொண்டாட முடியாத சூழ்நிலை ஏற்படும், கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பெண்கள் இந்த கிராமங்களில் முளைக்கொட்டு விழா ஒன்று நடைபெறும். அதுதான் அவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த முளைக்கொட்டு விழா பெண்கள் அந்த முளைப்பாரி இருக்குல்ல, முளைப்பாரியை வைத்து கூடி நின்று எல்லாரும் கும்மி அடிப்பார்கள். அதாவது குமரிகள் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிப்பார்கள். அப்போ அந்த ஒரு கொண்டாட்டம் தான் அவங்களுக்கு அந்த கிராமத்திலே அந்த வருஷம் பூரா பாடுபட்டது. அப்போதுதான் அந்த கொண்டாட்டம் நடைபெறும். அந்த கொண்டாட்டமும் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறார். என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒவ்வொரு குறளுக்குமே அவருடைய தனிச்சிறப்பு முத்திரை அவருடைய திறமையை முத்திரை பதிக்கிறாருங்க. அது மறுக்க முடியாத உண்மை. அதனால் வாழ்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர், வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் நெறிமுறைகள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.